நம்ம கிட்ட இருக்கிற 500 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு பர்ஸு கூட வாங்க முடியாது போல் இருக்கு. ஹலோ. சரி எம்பிட்டு ஒரு 350 ரூபா தான். டேய், அம்புட்டு பெரிய அமௌண்ட்டா? மாமா ரொம்ப அவசரமாமா. அப்படி என்னடா உனக்கு அவசரம்? அது நான் அப்புறமா சொல்றேனே. என்னடா இப்பதானே கடையில இருந்து 500 ரூபா எடுத்துட்டு போனேன். அதுவா சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்காங்கல்ல, அது சரியா வேலை செய்தான்னு பாக்குறாங்க. ஓ, அதுக்குள்ள மாட்டியாச்சா? நின்னுட்டு இருக்க போன போய் அண்ணிய பக்கத்துல நில்லு. டேய் சும்மாடா. அட போன மாமா, அக்காக்கு கேக் ஊட்டி விட வேண்டாமா? போங்க போய் நில்லுங்க. இல்லை இங்கிட்டு வாடா. கோமதி, இங்க இருக்கிற யாருக்குமே பணத்தோட அருமை உரிமை என்னடி தெரியுமே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. எல்லாருமே இந்த பணத்தை தனியா செலவழிக்கிற பழக்கம் அவனேதான். அது இருந்து இருந்து இப்ப அவனுக்கு ஒரு லவ் கிளிக் ஆயிருக்கு. ஓ பரவாயில்லையே, அம்புட்டு பெரிய விஷயம்லாம் இந்த ஊருக்குள்ள நடக்குதா? அவ ரொம்ப நேரா உங்ககிட்ட சொல்லாம சுத்தி வளைச்சு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ கழுவி. ஐயோ, இந்த பேக் எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்களேன். பஸ் டிக்கெட். என்ன உள்ளுக்குள்ள இம்புட்டு கிடக்கு? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன ஏமாத்தி விட்டியா? கேமரால எதுவுமே தெரியலையா? கேமரா தரமா இருக்கும். என்ன தொழில் பண்ற? கம்ப்ளைண்ட் வராதே சார். கொஞ்சமாவது உனக்கு வாக்கு சுத்தம் இருக்கா?